திருடி போனது யார் அங்கே பார்ப்பீங்க யாருன்ட்டு. ஆனால் யாருக்கிட்ட பழி வந்திருக்கு? யாக்கோபு மேலே. தெய்வஜனமே, இதில் பாருங்கள் எப்படி நடக்குது பாருங்கள். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடு கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாக பிடித்து வைத்து கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடிக்கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள் வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே. உம்முடைய வீடு தட்டுமுட்டுகளில் எண்ணத்தை கண்டுபிடித்தீர். அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மையாக வேலை செஞ்சுருக்காப்புல. அவர் எவ்வளோத்துக்கு ஏமாத்தினாரோ, தன் தகப்பனையும் சரி தன்னுடைய அண்ணனையும் சரி, அந்த காரியம் தன் மாமன் வீட்டில் வந்து மிகுந்த வேதனையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் இவருடைய ஐஸ்வர்யம் எப்படி சம்பாரிச்சிருக்கிறாரு? வேதனையோடு. தெய்வஜனமே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். வேதனை இல்லை. வேதனை நமக்கு வருதுனாலே அங்கே தேவன் இல்லைன்னு அர்த்தம். ஏனென்றால் அவர் வசனம் அதை தான் சொல்லுது. அவருடைய ஆசீர்வாதமான பெற்றது ஐஸ்வர்யம், அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்குன்னு சொல்லியிருக்கிறார். வேதனை இல்லை. இங்கே கேட்டது என்னது? மிகுந்த வேதனை. அவர் செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் வேறு வாங்கியிருக்கிறார். யாக்கோபு லாபான்கிட்ட எதெல்லாம் பீருண்டுச்சு, எதெல்லாம் அழிஞ்சது, அதுக்கு எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் பண்ணியிருக்கிறார் தன் சொந்த மாமனுக்கு. இது தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. பிறகு எதுக்காக அவருடைய வாயிலிருந்து வந்ததுன்னா, தன்னை பற்றி மறுபடியும் ஒரு குறையோடு வந்து தன் மாமனார் வந்து வம்பு பண்ணுறாருன்றது கண்டு தான்
இந்த வார்த்தைகள் அவன் மனதில் இருக்கிறது அத்தனையும் அவர் மாமா கிட்ட ஊற்றிட்டார். ஆனால் அவருக்கு உண்மையாக தெரியல, தான் நேசித்து அதிகமாய் நேசித்த தன் மனைவி தனக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க. விக்கிரகங்களை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதை ஒளித்து வைத்து தன் தகப்பனுக்கும் தன் புருஷனுக்கும் பொய்யின் காரியங்களை செய்தாங்க. அந்த பொய் என்ன சொன்னாங்க, ஸ்திரீகளுக்குண்டான வழிபாடுகள் இருக்கிறனால நான் ஏந்திரிக்க முடியலன்னாங்க. கடைசியாக ஸ்திரீயின் வழிபாடு சமயத்தில் தான், ப்ரெக்னென்சி சமயத்தில் தான் அந்த அம்மா தன் குழந்தைய இழக்க நேரிட்டது. அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ என்னத்தை விதைக்கிறையோ நீ அதை தான் நீ அறுப்ப. டிசெப்ஷன் நீ விதைத்தினா அதிகமாக டிசெப்ஷன் தான். பொய்யை நீ விதைத்தினா உன் வாழ்க்கை முழுக்க பொய்யாக மாறும். களவு, இந்த அம்மா செஞ்சது, ரேச்சல் செஞ்சதுன்னு களவு. அஃப்கோர்ஸ் அந்த நாட்களில் 10 கட்டளை வரல, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஷியஸ் இருந்தது. பார்த்தீங்களா, தேவன் மனசாட்சி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள மனசாட்சி கொடுத்துருக்கிறார். செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்ம செய்யணும். நம்ம மனசாட்சி சொல்ல நமக்கு, இது நீ செய்கிறது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ போகிற வழி சரியில்லை உணர்த்துவார் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தருடைய காரியம் நம்மளுக்குள்ளே எப்படி வருதா? இட் வில் சர்ச் த இன்வர்ட் தாட்ஸ் ஆஃப் அ பெல்லி. இப்போது நம்ம ஒரு காரியம் நம்ம செய்கிறோன்னா நம்மளுடைய ஸ்பிரிட் இஸ் கனெக்டட் வித் காட். நம்மளுடைய ஆவி, அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியார் என்னவாக இருந்தாலும் இல்லைப்பா, எல்லா மனுஷரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலின்படியும் தெய்வத்தின் ரூபத்தின்படியும் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே ஊதப்பட்டு அவருடைய ஆவி நமக்குள்ளே காணப்படுகிறது. அந்த ஆவி யாருடையது? தேவனாகிய கர்த்தருடைய ஆவி. அந்த தேவனாகிய கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே பிரிக் பண்ணும். நீ செய்கிறது கரெக்ட், நீ செய்கிறது தப்பு, செய்யாத. அது ஒரு மெல்லிய சத்தம் நமக்குள்ளே எப்பவுமே வார்னிங் இருக்கும் நமக்கு. அதை தாண்டி துணிகரமாக செய்கிறாங்க பாருங்க, அது அநேக ஆக்கினைக்குள்ளே போவாங்க. அந்த ஆக்கினை தான் ரேச்சலுக்கு வந்தது. அவங்க என்ன தைரியமாக சொல்கிறாங்க, ஸ்திரீகளுக்குண்ட வழிபாடு எனக்கு வந்தது, அதனால் நான் ஏந்திரிக்க முடியாது, அந்த கட்டாயத்தில் நான் இருக்கேன், மன்னித்து கொள்ளுங்கள் அப்பா. என்ன துணிகரம் பாருங்கள் பேச்சில். தெய்வ ஜனமே, நம்மளுடைய காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தெய்வ ஜனமே, இப்பொழுது நம்ம வாசித்தோம், நம்ம பேச்சில், நம்மளுடைய காரியத்தில், நம்மளுடைய வேலையில், நம்ம இடைப்படுகிற மக்கள் மத்தியில் நாம் எவ்விதமாக இருக்கணும் என்பதை வேதத்தில் நம்ம படித்தோம். அடுத்த செஷனில் அம்மா ரேச்சலுடைய லைஃப்பில் அவங்க விதைத்த காரியம் எவ்விதமாக தன் வாழ்க்கையில் அனுபவத்துக்குள்ளே போகிறதுக்கு அவங்க சிச்சுவேஷன் வந்தது. இது தேவன் கொடுக்கல, அவங்களே தங்களே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய கிரியையினாலும் தன்னை மாய்த்து கொண்டது எப்படி என்பதை நம்ம படிக்கலாம். இந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம், இது காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்பதை
நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். சேராவுடைய லைஃப்பை பார்த்தோம், ரெபேக்காவுடைய லைஃப்பை பார்த்தோம், லேயாளுடைய லைஃப்பை பார்த்தோம். ரேச்சலை படிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தில் கிருபை தந்திருக்கிறார். இன்னும் அடுத்த செஷனில் இன்னும் ஆழ்ந்து படிக்கலாம். இப்பொழுதும் தலை வணங்கி நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் எந்த விதத்துலையும் என் சிந்தனையிலும் என் செயல்களையும் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்து ஜெயிக்கிறது கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, அப்பா, இப்பொழுதும் நாங்கள் வாசித்தோம். உம்முடைய வேதத்தின் காரியங்களை ஆராயறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவர். நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. எந்த விதத்துலையும் நாங்கள் உண்மை ஹர்ட் பண்ணாதபடிக்கு எங்கள் பேச்சிலையோ எங்கள் வார்த்தையிலையோ எங்கள் நடக்கையிலையோ எங்கள் ஜீவியத்தில் ஒன்றும் உண்மை கர்த்தாவே ஹர்ட் பண்ணக்கூடாதப்பா. ஹர்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. அவ்விதமாக நாங்கள் ஜீவித்து உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வர்றதுக்கு எங்களை உதவி செய். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.